ஃபேவரட் சேனல் மாறன்ஸ் கிரிப்டோ அண்ட் ஐம் யுவர் ஹோஸ்ட் கௌதமாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த லேயர் 3 மாதிரியே ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அதில் எப்படி நம்ம கொஸ்ட் பண்ணி நம்ம வந்து டோக்கன்ஸ் ஏர்ன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பொட்டன்ஷியலாக எப்படி ஜிகேசிங் ஏர்ட்ராப்புக்கு, அது மட்டும் இல்லாமல் ஆப்டிமிசமோட வரப்போகிற ரவுண்ட் 3 ஏர்ட்ராப்புக்கு, இந்த மாதிரி ஏர்ட்ராப்லாம் எலிஜிபிள் ஆகுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளுடைய மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய ஃப்ரீ என்எஃப்டி மின்ட்டு, அது மட்டும் இல்லாமல் நிறையா இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்ஸு, ஏர்ட்ராப்ஸு எல்லாமே டெலிகிராம் சேனலில் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மிஸ்ஸஸ் ப்ரௌசருக்கான லிங்க் நம்மளோட மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு லிங்க் இருக்குது, அது வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்கும். ஜஸ்ட்டு அதை காப்பி பேஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, rabbithole.gg அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேபிட் ஹோல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட்டு இந்த லேயர் 3 மாதிரி தான். ஆனால் இப்போ லேயர் 3 வந்து இப்போ வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ ஆனால் ரேபிட் ஹோல் வந்து இப்போவும் பக்காவாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? இதில் கனெக்ட் வாலெட்டுன்னு இருக்கும். அது கனெக்ட் வாலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு மெட்டமாஸ்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. மெட்டமாஸ்க்கை தொட்டோடனே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஜஸ்ட்டு உங்களோட பாஸ்வேர்டு போட்டுட்டு நீங்கள் அன்லாக் பண்ணி வாலெட்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக கெட் அலர்ட்ஸ் அப்படின்றதா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயிலை ஆட் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயிலை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னுடைய இமெயிலை ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ என்னுடைய இமெயிலை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் வெரிஃபிகேஷன் இமெயில். ஜஸ்ட்டு வெரிஃபை இமெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த வாலெட்டில் எந்த ப்ரௌசரில் போகணுமோ அந்த ப்ரௌசரில் போயிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் வந்து வெரிஃபை ஆகிரும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இமெயில் வெரிஃபைடு அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? ஸோ நம்ம வந்து எல்லா டாஸ்க்கும் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ டாஸ்க்லாம் இங்கே தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம ஜிகேசிங்கில் உள்ள எல்லா டாஸ்க்கும் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வாப் அண்ட் மியூட் அப்படின்னு ஒரு டாஸ்க் இருக்குதா, நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் கொஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆப் மியூட் அந்த டெக்ஸுக்குள்ளே போகும். இப்போ வந்து நீங்கள் இந்த டெக்ஸை யூஸ் பண்ணணும். இந்த டெக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஸ்வாப் மட்டும் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து ஒரு என்எஃப்டி கிடைக்கும். ஸோ இப்போ இதில் கனெக்ட் வேலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு மெட்டமாஸ்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மெட்டமாஸ்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதையும் ஜஸ்ட் நெக்ஸ்ட் கனெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிரும். இப்போ ஜஸ்ட்டு இதில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டோக்கனை சூஸ் பண்ணி அந்த டோக்கனை வந்து நீங்கள் ஸ்வாப் பண்ணணும். சரிங்களா? இப்போ என்கிட்ட கொஞ்சம் யூஎஸ்டிசி இருக்குது. நான் யூஎஸ்டிசியை எத்தீரியமாக ஸ்வாப் பண்ணேன். ஸோ இப்போ அப்ரூவ் அப்படின்னு கேட்கும். ஸோ இப்போ அடுத்ததான் மறுபடியும் மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த அப்ரூவ் அப்படிங்கிறதுக்கும் கொஞ்சம் நமக்கு ஃபீஸ் போகும். சரிங்களா? ஸோ அந்த ஃபீஸை எப்படி கம்மி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு அந்த எடிட் பண்ணுற ஆப்ஷன் வரல. நம்ம நெக்ஸ்ட் அப்ரூவ் அப்படிங்கிறதே கொடுத்துடலாம். நமக்கு கொஞ்சம் கேஷ் ரீஃபண்ட் வரும். சரிங்களா? ஸோ ஜிகேசிங்லேருந்து. ஸோ இப்போ நமக்கு அடுத்த ட்ரான்சாக்ஷன் வந்துருச்சு. ஸ்வாப்புக்கான ட்ரான்சாக்ஷன் இது தான். ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் எப்படி ஜிகேசிங் நெட்வொர்க்கில் ஃபீஸை கம்மி பண்ணுறது அப்படின்னு. ஸோ நீங்கள் அதே ட்ரிக்கு யூஸ் பண்ணி நீங்கள் இந்த தடவையும் ஃபீஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 80887 அப்படிங்கிறத போட்டு விடுங்க. சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கன்ஃபர்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ட்ரான்சாக்ஷன் கன்ஃபார்ம் ஆகிருச்சு. இப்போ மறுபடியும் நீங்கள் அந்த ரேபிட் ஹோல் வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டாஸ்க் வந்து வெரிஃபை ஆகிரும். ஸோ நமக்கு டாஸ்க் வெரிஃபை ஆகிருச்சு. சரிங்களா? ஸோ வெரிஃபை ஆன உடனேயே இதில் ஸ்விட்ச் நெட்வொர்க் அப்படின்னு காட்டும். இப்போ வந்து எந்த நெட்வொர்க்கு மாறும் அப்படின்னா ஆப்டிமிசம் நெட்வொர்க்கில் தான் நம்ம இந்த என்எஃப்டிலாம் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஆப்டிமிசம் நெட்வொர்க்குக்கு அந்த மெட்டமாஸ்கே காட்டும். நீங்கள் ஜஸ்ட் ஸ்விட்ச் நெட்வொர்க் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்டிமிசம் நெட்வொர்க்குக்கு மாறிடும். இப்போ இந்த என்எஃப்டியை நீங்கள் கிளைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு ஆப்டிமிசம் நெட்வொர்க்லேருந்து கொஞ்சம் ஃபீஸ் டிடெக்ட் ஆகும். ஸோ இப்போ ஆப்டிமிசம் நெட்வொர்க்லேருந்து நமக்கு எவ்வளோ ஃபீஸ் போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் கன்ஃபர்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க.
ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்ட்டு கம்ப்ளீட்டடு, நமக்கு ஒரு ரிவார்டும் கிடச்சிருக்கு. அதே மாதிரி 25 பவர் ஸ்கோரும் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஒருவேளை இந்த Rabbithole ஜிஜி இவனுங்களே ஒரு டோக்கன் ரிலீஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஜிகே சிங்க்லேருந்தே நமக்கு வந்து அந்த ஜிகேஸ் டோக்கன் airdrop நமக்கு கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த Rabbithole ஜிஜி வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஜிகே சிங் airdrop பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷ்னலான பிளாட்ஃபார்ம் இருக்கும். லைக் நமக்கு ஆர்பிட்ரம் airdrop கிடைக்கிறதுக்கு லேயர் 3 எந்த அளவுக்கு ஒரு பெரிய பங்காற்றுச்சோ அதே மாதிரி தான் இந்த Rabbithole வந்து நமக்கு ஜிகே சிங் airdrop கிடைக்கிறதுக்கு பெரிய பங்காற்ற போகுது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இன்னும் ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு என்னென்னா, எப்படி இந்த ஜிகே சிங் நெட்ஒர்க்கில் ஸ்பேம் டிரான்சாக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எப்படின்னா மைக்ரோ டிரான்சாக்ஷன், லைக் ஜஸ்ட்டு வெறும் ஒரு 10 சென்ட்டு 5 சென்ட்டுக்குள்ளே எப்படி ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறது, ஸோ அதுக்கு எதாவது பிளாட்ஃபார்ம் இருக்கா, என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் தான் நம்ம ஸ்பேம் டிரான்சாக்ஷன் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்துக்கோங்க, டிமெயில். சரிங்களா? இதுக்கான லிங்க் நம்மளோட மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். இதில் நீங்கள் ஸ்டார்க் நெட்டில் கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் அது இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம மெட்டமாஸ்க்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மெட்டமாஸ்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே மெட்டமாஸ்கில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி இவங்க கூட நாங்கள் கனெக்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் அதையும் அப்ரூவ் அப்படிங்கிறத பண்ணி விட்டுருங்க. ஸோ ஜஸ்ட் சைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரத்துலேயே சைன் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ சேல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் இங்கே வந்துடுங்க. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெரிய டொமைன் நேமை சர்ச் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ 11 நேமுக்கு மேலே இருக்கணும். ஸோ நல்ல டொமைனாக சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் லாக் அண்ட் பை அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஜஸ்ட்டு ஃப்ரீ ஆகிரும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல கன்ஃபர்ம் அப்படின்னு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கன்ஃபர்மை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு அதையும் கன்ஃபர்ம் அப்படிங்கிறத இன்னொருக்கா கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் ஓகே ஆகி உங்களுக்கு இந்த டிமெயில் ப்ரொஃபைல் வந்து பை ஆகிரும். சரிங்களா? ஸோ இப்போ இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை வச்சு இந்த டிமெயில்காரனுங்க டோக்கன் கொண்டு வந்தானுங்க அப்படின்னா ஒருவேளை அந்த பாயிண்ட்டை வச்சு டோக்கன் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி டிமெயிலில் ஒரு மெயில் அனுப்புறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் 3 கோட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மெயில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனேயே அடுத்ததான் இந்த இடத்துல கீழே கம்போஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ கம்போஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனேயே இந்த 2 அட்ரஸில் நீங்கள் வந்து மாரன்ஸ் @dmail.ai அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிவிட்டு பிரின்சிபல் ஐடி அப்படின்னு ஒன்று உண்டு. சரிங்களா? ஸோ அதையும் நான் காப்பி பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இதையும் நான் வந்து கொடுத்துருவேன் நம்மளோட டெலிகிராம் சேனலில். ஜஸ்ட் நீங்கள் அதையும் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்ஜெக்டில் போய்ட்டு ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படிங்கிறத நீங்கள் சும்மா கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் இதில் வந்து ஒரு ஸ்பேம் டிரான்சாக்ஷன் தானே, ஹாய் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிவிட்டு சென்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ண உடனேயே கொஞ்ச நேரத்திலே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போகும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இப்போவே உங்களுக்கு வெறும் 20 சென்ட் தான் ஃபீஸ் போகுது. இதுக்குள்ள வெறும் ஒரு 40% மேலே உங்களுக்கு திரும்ப உங்கள் வாலெட்டுக்கே வந்துடும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் கம்மி பண்ணவும் செய்யலாம். ஸோ எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு இதில் அட்வான்ஸ்ட் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு இந்த இடத்துல கேஸ் லிமிட்டில் 456996 அப்படிங்கிறத நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்மியாகும். நீங்கள் ஜஸ்ட் கன்ஃபர்ம் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்திலே உங்களுக்கு இந்த ஸ்பேம் டிரான்சாக்ஷன் சென்ட் ஆகிரும். ஸோ இந்த இமெயில் ஹேஸ் பீன் சென்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சைனில் நீங்கள் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு செலவானதோ வெறும் சென்ட் கணக்கில் தான் செலவாயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய அட்ரஸ் காட்டும். சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த அட்ரஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல NFT டொமைன் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதை பைண்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல பைண்ட் அப்படின்னு இருக்குதா, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு பைண்ட் ஸோ பைண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இதுலேயும் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபல் ஐடி இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு டிஃபால்ட் ஐடி இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே பக்காவாக செட் ஆகிரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை வச்சே நீங்கள் வந்து அன்லிமிட்டட் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அப்போ பண்ணலாம் ப்ரோ, அப்போ இது இன்டர்வேலட் டிரான்சாக்ஷன் கிடையாதா அப்படின்னு கேட்கலாம். இது வந்து இன்டர்வேலட் டிரான்சாக்ஷன் கிடையாது. இது ஜஸ்ட் வந்து இந்த டிமெயில் நெட்வொர்க்கில் இருக்கிற
ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அவங்க தான் அந்த மெயில் அனுப்புறதுக்கு கொஞ்சம் ஃபீஸ் பிடிக்கிற மாதிரி அவனுங்க வந்து அந்த $0.2 ஒர்த்துள்ள ஜிகேசிங்க எத்தீரியம் கேட்குறானுங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இதில் இந்த பாயிண்ட்ஸ் அண்ட் இது இருக்குது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறது மூலமாகவும் அது மட்டும் இல்லாமல் டிமெயிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாகவும் உங்களால் அந்த பாயிண்ட்டை ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது யூஸ் கேஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சரிங்களா? அடுத்ததாக இன்னும் ஒரு நல்ல Airdrop உங்களை வந்து சந்திக்கிறேன். பார்க்கலாம்.